வாழ்க்கையில நடந்தது. என் பழிய தீக்க ஏன் கையாலேயே அவனை கொண்டுட்ட. எனக்கு இதை தவிர வேற வழியே தெரியல. இன்னைக்கு எதுக்காக அழுவுற? எதுக்காக நான் கண்ணீர் வர்றேன்? இந்த நீதிமன்றம் எனக்கு தண்டனையை குறைக்கிறதுக்காக இல்ல. இந்த உலகத்துல என்ன மாதிரி பொண்ணுங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்க இனிமே கண்ணீர் சிந்த கூடாது ஒரே காரணத்துக்காக தான் நான் அழுவுறேன். அது மட்டும் இல்ல, அந்த பறந்தாவ மாதிரி இந்த உலகத்துல கண்ணுக்கு தெரியாத எத்தனையோ ஐயக்கடிக இருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து என்ன மாதிரி பொண்ணுகளை காப்பாத்த வேற யாரும் இல்ல. இனிமே யாரும் அப்படி ஒரு தப்பு செய்யக்கூடாதுன்னு தான் ஏன் கையாலே அவனை கொன்னுட்டேன். இனிமே நான் வாழ தகுதி இல்லாதவ. அதனால நான் இந்த உலகத்தை விட்டே போறேன். உங்களை எல்லாரும் கெஞ்சி கேட்டுக்கிறேன், என்னை காப்பாத்தணும் மட்டும் நினைக்காதீங்க. இந்த சட்டம் நல்ல தீர்ப்பை கொடுக்க நினைக்கிறேன். எனக்கு தண்டனை மரணம். மரணம். ஏன் இவ்வளவு சோகமா இருக்கு? கலைத்துறையில் இருக்க எல்லாருமே இந்த மாதிரி கிடையாதுன்னு அவங்களுக்கு ஒரு பாடம் புகட்டதான் சந்திரா இந்த முடிவு எடுத்தா. அவ எடுத்த முடிவு எனக்கு சரியாக தான் தெரியுது. ஆமாம் பானு, சந்திராவோட நினைவு நம்ம நெஞ்ச விட்டு என்றைக்கும் நீங்காது. இங்கே பாருங்க, இன்னும் என் நினைவுல விட்டு நான் உங்களை மறக்கவே கிடையாது. அவளுக்காக சரிபாதி கொடுத்தியே. அதாங்க இணை பிரியாத பாசம். அவன் மேல நான் வச்ச பாசம். பானு, பாசம் முன்னோடு தான் பானு, பாசம் முன்னோடு தான். என்ன மன்னிப்பியா? இங்க பாருங்க, நான் அதெல்லாம் எப்பவும் மறந்துட்டேன். இதுக்கு மேலேயாவது திருந்தி நல்ல புருஷனா வாழ பழகிக்கோங்க. சரி சரி, பையன் வீட்டில் தனியாக இருப்பான், வாங்க போகலாம்.